உத்தரப்பிரதேசத்தின் சோன்பத்ராவில் கல்குவாரி இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 15 பேர் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்றும் வருகிறது. உத்தரப்பிரதேசத்தின் சோன்பத்ராவில் சனிக்கிழமை ஒரு கல்குவாரி சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்ததாக தெரியும் நிலையில் சுமார் 15 பேர் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. சோன்பத்ராவில் உள்ள ஓப்ரா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பில்லி மர்குண்டி சுரங்க பகுதியில் இந்த சரிவு ஏற்பட்டுள்ளது. இறந்த நபரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படை உள்ளிட்ட நிவாரண குழுக்கள் சம்பவ இடத்தில் உள்ளன. 2 தனியார் நிறுவனங்கள் மற்றும் ஓப்ரா அனல் மின் திட்டத்தின் மீட்பு குழுக்களும் சனிக்கிழமை மீட்பு பணிகளை மேற்கொண்டுள்ளனர். அதிகாரிகளின் கூற்றுப்படி பிற்பகல் 3 மணியளவில் சுரங்க தளத்தில் உள்ள தொழிலாளர்கள் 9 அழுத இயந்திரங்களை பயன்படுத்தி பாறையில் துளையிட்டுக் கொண்டிருந்த போது மேல்பாறை அடுக்கின் ஒரு பெரிய பகுதி திடீரென விரிசலடைந்து சரிந்து இடிபாடுகளுக்கு அடியில் பல தொழிலாளர்கள் புதைந்தனர் என கூறப்படுகிறது. இடிந்து விழுந்ததற்கான காரணம் இன்னும் தெரியவில்லை என்றாலும் அதை கண்டறிய விசாரணை தொடங்கப்படும் என்று மாவட்ட நீதிபதி கூறினார். இந்த துயர சம்பவம் குறித்து உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் சஞ்சீவ் சிங் கவுர் கூறுகையில், இந்த சம்பவம் மிகவும் வேதனையானது மற்றும் துயரமானது என்று விவரித்தார். யாரோ ஒருவரின் அலட்சியத்தால் இவ்வளவு பெரிய விபத்து நிகழ்ந்துள்ளது. இது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நாங்கள் உறுதியாக துணை நிற்கிறோம். அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதை நாங்கள் உறுதி செய்வோம். மேலும் விசாரணைக்கு பிறகு குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். எந்தெந்த குவாரிகள் அதிகாரப்பூர்வமாக மூடப்பட்டன, அந்த நேரத்தில் எவை செயல்பாட்டில் இருந்தன என்பதை சுரங்கத்துறை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார்.